அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளில் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஏதாவது ஒரு சின்ன ஜுரமாக இருக்கட்டும், அது பெரிய மலேரியா ஃபீவராக இருக்கட்டும், இல்லை பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய சிக்னஸாக இருக்கட்டும். எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் படைச்ச விஷயங்கள் மேலே நம்பிக்கை கொள்கிறோம். உதாரணத்துக்கு டாக்டரை நம்புகிறோம், மருந்துகளை நம்புகிறோம், மெடிசன்ஸை நம்புகிறோம், இன்ஜெக்ஷனை நம்புகிறோம், காசு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும்னு நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்புறது நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு முறை வயிறு வலி வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்க்கு நேரடியாக பேசுகிறவராச்சு. அல்லாஹ் கிட்ட போய் கேட்டுன்னு அல்லாஹ் என்ன சொன்னார், ஒரு மரத்துக்கிட்ட போங்க, அங்கே ஒரு இலை இருக்குது, அதை சாப்பிடுங்க, சரியாயிடும்னாரு. அதே மாதிரி பண்ணார், சரி ஆயிடுச்சு. ரெண்டாவது முறை என்ன பண்ணார், அல்லாஹ் கிட்ட கேட்காம டேரெக்டாக அவர் அந்த இலையை போய் சாப்பிட்டாரு. அப்படி சாப்பிட்டு என்னாச்சு, அவர் வயிறு வலி கம்மி ஆகல. அப்போ அல்லாஹ் கிட்ட கேட்டதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த மாதிரி முதல் தடவை நீ என்ன கேட்டதுனால அந்த இலையில நான் ஷிஃபா வெடிச்சேன், நான் அந்த மருந்துல ஷிஃபா வச்சிருந்தேன், அதனால உனக்கு கம்மியாச்சு. ரெண்டாவது முறை நீ என்கிட்ட கேட்கல, நீ அந்த மருந்து தான் ஷிஃபா கொடுக்குதுன்னு நினச்சி, அந்த இலை தான் கொடுக்குதுன்னு நினச்சி நீ போயிட்ட அப்படின்னாரு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இல்லை. மருந்து சாப்பிடாம அப்படியே அல்லாவை நம்பிட்டு இருக்கணும்னு இல்லை. அல்லாவை முழுசாக நம்பி அந்த எந்த மருந்தை நம்ம சாப்பிட்றோமோ, எந்த டாக்டர் கிட்ட போகிறோமோ, எந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம காசு செலவு செய்கிறோமோ, அல்லாஹ் தான் அதில் ஷிஃபா வச்சுருக்கான், அல்லாஹ் தான் அந்த மருந்தில் இது வச்சுருக்கான்றத முழுசாக நம்ம நம்பினா மட்டும்தான் அல்லாஹ் நம்மளுக்கு ஷிஃபா கொடுப்பான். எத்தனையோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் அல்லாஹ் அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறது இல்லை. எதனாலனா அவங்க அல்லாவை நம்பல, அந்த டாக்டரையோ அந்த இதையை தான் நம்புகிறாங்க. ஸோ அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு முழுசாக நம்பக்கூடிய இந்த நம்பிக்கையை நம்ம மனசில் கொடுப்பானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.